வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நல்ல டேஸ்டான கிறிஸ்பியான எக் கட்லெட் எப்படி செய்து பார்ப்போம். ஒரு பவுல் எடுத்துக்கங்க. 4 கிலோ உருளைக்கிழங்கு எடுத்து வேக வச்சு வச்சுருக்கேன். பவுலில் சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சு விட்டுக்குங்க. இது கூடயே கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துக்குங்க. 1/2 ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்குங்க. 1/2 ஸ்பூன் ஜீரகத்தூள் சேர்த்துக்குங்க. 1/2 ஸ்பூன் சாட் மசாலா சேர்த்துக்குங்க. 1/4 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்குங்க. தேவையான அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்குங்க. ஒரு வெங்காயம் எடுத்து நல்லா வதக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்குங்க. வதக்கி சேர்த்திங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இதை போல் பிசைஞ்சு வச்சுக்கோங்க. பாருங்கள், 2 முட்டை வேக வச்சு வச்சுருக்கேன். இப்போ வந்து நம்ம கட் பண்ணிப்போம். இதே போல் கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு பவுல் எடுத்துக்கங்க. ஒரு முட்டை உடச்சி வச்சுக்கோங்க. இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க. இதே போல் கையில் எண்ணெய் தடவிக்குங்க. இப்போ வந்து கொஞ்சமாக மாவு எடுத்துக்குங்க. இந்த அளவுக்கு எடுத்துக்குங்க. இப்போ இதை வச்சு நல்லா ப்ரெஷ் பண்ணிக்கோங்க. அப்படி இப்போ இதுக்குள்ளே முட்டையை வச்சுருங்க. இன்னும் கொஞ்சம் இதே போல் இன்னொரு மாவு எடுத்துக்குங்க. இப்போ மேலே வச்சுருங்க. வெளியே வராத அளவுக்கு நல்லா கவர் பண்ணிக்கோங்க. இதே போல் எல்லாத்தையும் செஞ்சுக்குங்க. பாருங்கள், இது போல் நான் செஞ்சு வச்சுருக்கேன். இப்போ வந்து நம்ம முட்டையில் வந்து ட்ரிப் பண்ணுவோம். இப்போ வந்து பிரெட் பவுல்லையும் போட்டுருவோம். இதே போல் எல்லாத்தையும் போட்டு வச்சுக்கோங்க. பாருங்கள், எல்லாத்தையும் நல்லா ட்ரிப் பண்ணி வச்சாச்சு. இப்போ எண்ணெயில் நம்ம போட்டு பொரிச்சிப்போம். ஸ்டவ் பற்ற வச்சுட்டு தேவையான அளவுக்கு எண்ணெய் காய வச்சுருக்கேன். இப்போ நம்ம ஒன்று ஒன்றா சேர்த்துப்போம். சேர்த்துட்டு போட்ட உடனே திருப்பாதீங்க. லைட்டாக மேலே இதை போல் எண்ணெய் தடவி விடுங்க. இப்போ லைட்டாக திருப்புங்க. ரெண்டு பக்கம் நல்லா செவருட்டுங்க. பாருங்கள், 2 பக்கம் நல்லா செவந்துச்சு. இப்போ வந்து நம்ம பிளேட்டில் மாற்றிப்போம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா டேஸ்டான கிறிஸ்பியான எக் கட்லெட் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு MS குக்கிங் வீடியோவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டு கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.